பச்சை குழந்தை மாதிரி அழாத. நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான திட்டுறாங்க. எனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக கண்ணன் அப்பா கிட்ட சொல்லி கொன்னுட்டேன்னு. ரொம்ப நல்லா இருக்குமா. கொலைகாரனை பிடிக்க வேண்டிய இன்ஸ்பெக்டரே கொலைகாரன்னு சொன்னா சொல்றவன் பைத்தியக்காரன்னு அர்த்தம். சொல்றவங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்ன மாதிரி தானே இருப்பாங்க. அப்ப என்னையும் பைத்தியம் நினைக்கிறீங்களா? இந்த உலகமே பைத்தியக்கார உலகம்தாம்மா. அவளே நொந்து போயிருக்கா, யாராவது கொஞ்சம் ஆறுதலா பேசக்கூடாதா? சரி சரி, சாப்பாடு ரெடி, சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பிடுறதுக்கு மூடே இல்ல. அப்போ மடியில சாஞ்சிக்க அவ தாலாட்டு பாடுவா. ஐயோ, படுத்துட்டாளா? என் ஃப்ரெண்டு கண்ணனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க மாமா. கவலைப்படாத பானு, இன்ஸ்பெக்டர் மாமா எப்படியும் கொலைகாரனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்திடுவாரு. கண்டிப்பா பிடிச்சு கொடுத்துருவாரு. ஐயா, சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு 2வது மணி அடிச்சாச்சு, நாம போய் சாப்பிட போலாம் வாங்க. போலாமே. எனக்கு என்னமோ எங்க அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி வளராதடி. இந்த விஷயம் யாருக்காதுல விழுந்ததுன்னா மேட்டர் சீரியஸ் ஆயிடும். எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க. கண்ணன் லவ் லெட்டர் கொடுத்ததுக்கும் யாரோ அவனை கொன்னதுக்கும் எந்த சம்மதமும் இல்லடி. புரியுதா? புரியுது. என்ன புரியுது? வா சாப்பிட போலாம். ஐயோ, மார்னிங் சார். என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்ச பைத்தியத்தை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுங்கன்னு உங்க ட்ரஸ்டி சொன்னாராம? என்ன ஆச்சு? இந்த ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடு. எங்க தப்பு தான் சார். ஓஹோ, தெரியுதுல்ல. திறந்து விடியா. போ. வாங்க சார். தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு சொன்னல. அஞ்சுவ ஆட்டோட துரத்தன சூர்யா பாவம் அநியாயமா செத்து போயிட்டான். ஏமாமா சூர்யாவை கொலை பண்ணீங்க? எந்த சூர்யாமா? எனக்கு எதுவுமே புரியல. ஜமீன்தார்கிட்ட நிரூபிச்சிட்டீங்களா ஐயா? ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறதுக்காக ஒரு கொலையா? ஐயோ, நீங்க சொல்றது எதுவுமே புரியல. நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? அஞ்சு பின்னாடி சுத்துறோம் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவன் செத்து கிடக்கா. இப்படி கவனிச்சிட்டீங்களே சார்? ஓ, அத சொல்றீங்களா? அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா. இறங்கி போடா சீக்கிரம். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, நீங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா? டே கூட அவங்க டீச்சர்ஸ்டா. சீச்சி, ஸ்டூடெண்ட்ரா? நல்லா விசாரி. நீங்க ஸ்டூடெண்டா இல்ல டீச்சரா? டீச்சர் தான். ஓ, டீச்சர். வாவ், என்ன இளமையா இருக்காங்க. டேய், வந்த விஷயத்தை விசாரிடா. டீச்சர், இந்த ஸ்கூல் காம்பவுண்ட் கிட்ட நரிக்குறவர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்க இப்ப எங்க? அவங்க இங்கதான் காம்பவுண்டுக்கு பின்னாடி இருந்தாங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். ஓ, கிளாஸுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன? மேக்ஸ். உங்களுக்கு? சயின்ஸ். ஹேவ் a happy periods. ஆமா, என்ன கேட்டா அந்த டீச்சருக்கு வெக்கப்பட்டு போகுது. நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கு தெரிஞ்சு ஆகணும். காதை கொண்டா. ஓ, காதை கேட்டேன்டா. என்ன இவ்வளவு வடப்பு இருக்கு? மம்முட்டி போட்டு தான் எடுக்கணும் போல இருக்கு. ஐயோ, அப்படின்னா நானும் அந்த கையும் கிட்ட போய் கேக்குறேன். அவங்க போயிட்டாங்க. சே, இப்படி ஆயிடுதாடா நமக்கு. ஏன்டா சோகமா இருக்கிற? இல்லடா, நரிக்கிறவங்க எல்லாம் இங்க இருந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ அது மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணது? மாமா பொண்ணு மஞ்சி டிவில என்ன பேட்டி கொடுத்துச்சு? என்ன கொடுத்துச்சு? ஏதோ தெரசா காலேஜ்ல எம்ஏ சைக்காலஜி படிக்கிறேன்னு கொடுத்துச்சு. அப்புறம் அங்க போய் தேடுவோம். சூப்பர்ரா. டேய், உனக்கு கூட மூளை வேலை செய்யுதுடா. வாடா போலாம். டேய், கேள்வி கூட அங்க எங்கன போற? இப்படி போ. மாமா, இந்த பக்கம் போ. என்னடி படிக்காம சுத்திட்டு இருக்கற? கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடி. எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு இந்த படிப்பு? எனக்கும் அதே கேஸ் தான்டி. நீ வேலைக்கு போக மாட்டியா? இல்லடி, அவரும் எம்ஏ, நானும் எம்ஏ. எம்ஏ ஏலம் விடுறாளே. வேலைய பாறா. மஞ்சுங்கிறது நான் தான் சார் மஞ்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. ஹலோ, நஞ்சு போன நாடா மாதிரி இருந்துட்டு நீ மஞ்சுவா? ஹலோ ஹலோ, தெரிஞ்சிருச்சா? நான் தான் சார் மஞ்சு. சொல்லுங்க. நீங்க 1000 வாட்டி மஞ்சு மஞ்சுன்னு எழுதி காட்டினா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? எங்க அத்தை நல்ல கும்முன்னு இருப்பாங்க. அதுக்கு பிறந்து கொஞ்சமா ஜம்முன்னு இருக்க வேணாமா?
தேடிட்டாங்கன்னு இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். நீங்க தேடிட்டு இருக்க மஞ்சு வரா பாருங்க. ஹாய். எங்க உன்னதான் தேடி வந்திருக்காங்க. யாரு? மாஞ்சி நான் தேடிட்டு இருந்த மஞ்சு நீங்க தானா? பாட்டு பாடி பிச்சை எடுக்கறவங்களா? சில்லற இல்லையாப்பா? கண்ட இடத்துல ரீ ரெக்கார்டிங் வாச்சா இப்படி தான் இருக்கும். ஆமா, யார் நீங்க? என்ன வேணும்? நீதான் வேணும். உனக்கு தான்பா. அப்படி தெளிவா சொல்றா. பட்டுன்னு விஷயத்துக்கு வரேன். என்ன? நான் தேடிட்டு இருந்த மாமா பொண்ணு மஞ்சு நீங்க தான். மாமா பொண்ணா? என்ன விளையாடுறியா? இரு செக்யூரிட்டி. எங்கடா ஜகா வாங்கிட்டு போற? செக்யூரிட்டின்னு சொன்ன உடனே வளவளன்னு பேசாத. போட்டோ எடுத்து காட்டு. மஞ்சு மாதிரி இருக்கிற என் மஞ்சு எப்படி இருப்பான்றத என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கனே. எப்படி கழிவு போட்டோ எடுத்து காட்டுற? ச்சே. இது அவங்க அம்மா போட்டோ. இந்த ஜாடையில இருக்காளா அவ? ஆமாமா. இப்ப போடு அந்த ரீ ரெக்கார்டிங்க. என்ன மாதிரி இருக்காங்க இவங்களா? என் அம்மா இப்ப எங்க இருக்காங்க? இப்ப அவங்க உயிரோட இல்லம்மா. பெத்ததே சும்மா இருக்கு. பொத்துறியா? உங்க அத்தை தானப்பா? பொத்துறாம் பார். மஞ்சு உங்க அப்பா வந்திருக்காருமா. அப்பா. மாமா அப்பா. நாம தேடிட்டு இருந்த உங்க பொண்ணு மஞ்சு இதுதான் மாமா. மஞ்சு அப்பா. நீ ஏன் பொண்ணுதாம்மா. இது உங்க அம்மாவோட படம் தான். பூரம் திருவிழாவில் நீயும் உங்க அக்காவும் காணாம போனதுல இருந்து நாங்க தவிச்சிட்டேம்மா. அம்மா உங்களை நான் தேடாத இடமே இல்லம்மா. தாய்லாந்துல இருக்கிற பட்டையால எப்பயா ட்ரை பண்ணி பாத்தீங்களா மாமா? மாப்பிள நாம சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். சாரி மாமா. ஒண்ணே பத்தி கேளு. மஞ்சு நீயும் உங்க அக்காவும் நரிக்குறவங்க கூட்டத்துல இருக்கும்போது எங்க அண்ணா உங்களை தேடிட்டு வந்தாரு. அவரை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியுமே. அவர்தான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ துப்பறியணும்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிடலுக்குள்ள போனாங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு எப்படி போறது? தலையில பலம் அடிச்சிட்டா மென்டல் ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, எனக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிடல் பத்தி நல்லா தெரியும். ஆனா அதுக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏதா பதுங்கு குழி தோண்டிட்டு போனோமா? இத காட்டுங்க, உடனே உள்ள அலிபாபா கோகே மூறா. இந்தாங்க. அண்ணே சாப்பிடுங்கண்ணே, நல்லா சாப்பிடுங்க. அண்ணே சாப்பாடு எப்படிண்ணே இருக்கு? A1. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். நீங்க சமைச்சிங்களா? நான் இல்லை, இன்னைக்கு சமையல் என்னுடையது இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இல்லை தனம், அவளுடைய கைபாகம். அண்ணே தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணுதான். கரெக்டுண்ணே. அவ செய்யற ஒவ்வொரு விஷயமும் அண்ணிய ஞாபகப்படுத்துதுல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம தனம் பெரியம்மாவோட ஜெராக்ஸ் காப்பி. ஆமாமா, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் என் தங்கச்சி மாதிரியா தான் இருக்கா. நீங்க சொல்லுங்கண்ணே. ஆமாம், அவளுக்கு உறவுன்னு யாரும் இல்லை. அந்த பொண்ணு ஒரு அனாதை. என் பொண்ணு இருக்கால, அவ கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டா நானும் தான் அனாதை. நீங்க அப்படி நினைக்க கூடாதுண்ணே. அனாதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு புது உறவு கிடைக்கும். எனக்கும் ஒரு புது அண்ணி கிடைப்பாங்கல்ல. எங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணதே உங்க பொண்ணு தானே. அத்தை, எனக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா அப்பாவை யார் கவனிச்சுக்குவாங்க? தானமும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதனால எப்படியாவது அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குங்கன்னு சொன்னதே அவதான். கரெக்டா சொன்னீங்கம்மா. கார் கதவை திறந்து விடுறது, ஷூவுக்கு பாலிஷ் போடுறது, வேளா வேலைக்கு மருந்து கொடுக்கறது, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது, அடாடா எல்லா வேலையும் பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த தனம் மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா எனக்கு ரெஸ்ட் கிடைச்சிருங்க. அம்மா, ஊர் உலகம் என்ன நினைச்சான்? ஊர் உலகம் என்ன பெரிய ஊர் உலகம்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஊர் உலகமே நாங்க தான். எங்க எல்லாருக்கும் சம்மதம். நீங்க தான் சொல்லணும். என் சம்மதம் சரி, தனத்தோட சம்மதத்தை கேளுங்க. தானோ அப்பாவுக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே தானே? தனத்துக்கு பரிபூர்ண சம்மதம்னே. இப்ப நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்க. அப்ப நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்லீங்களாங்க? நாளைக்கு என்ன, இன்னைக்கே முகூர்த்த நாள் தானே? ஆமா,
வீட்லயே விளக்கேத்தி விளக்கு முன்னாடி தாலி கட்டிடுவோம், அவ்வளவுதானே? என்னென்ன அப்படியே செஞ்சிடலாம். என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? அவரை கேள கைமாத்தா வந்த வேலையை பாருடா. ஓ சார், இங்க ஃபாதர் லாரன்ஸ்ங்கிறது. பை த பை, ஐ அம் ஃபாதர் லாரன்ஸ். உங்களுக்கு தெரியுதா சார் வந்திருக்கோம்? ட்ரெயின்ல இறங்கிங்க, போகும்போது பேசிட்டே போலாம். கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? எப்படிங்க முடியும்? பாத்தீங்களா, எல்லாமே ஸ்டாண்டிங், இடம் கிடையாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், அரக்கோணம் வந்தீங்கன்னா ட்ரெயின்ல சீட்டு காலியான நம்ம உட்காந்து பேசலாம். டே 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 ட்ரெயின்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுடா, ஆசையா இருக்குது, வாடா ட்ரெயின்ல போலாம். இந்த ட்ரெயின்ல அப்படியே ஏத்துனா ஒண்ணு பண்ணுங்க, இது கோவை எக்ஸ்பிரஸ். இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் கோயம்புத்தூர் டிராப் பண்ணிட்டு 10 நிமிஷம் திரும்பி வந்துடுறேன். கோயம்புத்தூருக்கு போயிட்டு எப்படி 10 நிமிஷத்துல வருவாரு? உள்மண்டக்குள்ள அரிக்குதுடா. ஆனா அர்ஜென்ட்டா பேசணும்னா ட்ரெயின்ல இருக்கீங்க, ஆனா ஸ்டாண்டிங் தான். சரி ஃபாதர், நீங்க கோயம்புத்தூர் போயிட்டு சீக்கிரமா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். வழியில தண்டவாளத்துல ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும், பார்த்து போங்க. ட்ரெயின்ல போலாம், ஏன்டா என்ன முறைக்கிற? சரி அதை விடு. இவருதான் உண்மையிலேயே ஃபாதர் லாரன்ஸா? டவுட்டா இருக்கு. இப்படி ஒரு ட்ரெயின் சர்வீஸா? வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? சார், என் பேரு சின்னா, இவன் என்னோட அசிஸ்டன்ட். நான் சினிமா படம் எடுக்கிற டைரக்டர். மனநோயாளிகளை பத்தி ஒரு படம் எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுத்தா ஆப்டா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அதுக்காக தான் ஃபாதர் லாரன்ஸை பார்க்கலான்னு வந்தா, அவர் என்னடான்னா ட்ரெயின் ஏறி கோயம்புத்தூர் போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ட்டு போயிட்டாரு சார். சார் காலைல சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பாரு, அது முடிச்ச உடனே ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாரு. அதான் அதுக்காக தான் அந்த ட்ரெயின் சர்வீஸா? நான் குழம்பிட்டேன் சார். அப்போ உனக்கு கோவை எக்ஸ்பிரஸ்ல சீட் கிடைக்கலையா? எங்க கிடைக்கிறது? இந்த பாரு, ஏற்கனவே ஒரு கம்பார்ட்மெண்ட் பிச்சுக்கிட்டு தனியா போகுது. வாங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம். பேசலாமே வாங்க. இந்த மனநோயாளிகள்லாம் ஏன் இங்க வந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சோக கதை என்ன அப்படிங்கறத பத்தின விவரம் கொஞ்சம் வேணும் சார். ஓ அதுவா? ஆமா சார், சொல்லுவீங்களா? எனக்கு தெரியாது, அவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபாதர் லாரன்ஸ். நான் தான். இல்ல, நீங்களும் ட்ரெயின்லாம் விட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் போனீங்களா? நீங்களும் ஒரு மாதிரி உட்காருங்க. குழம்பிட்டேன் சார். இருக்கிற எல்லாருமே மனநோயாளிக தான். எக்ஸசைஸ் பண்ணுங்கடான்னு சொன்னா ஒரு பய கூட பண்ண மாட்டேன்னு ஆரம்பிக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் ஐடியா. எக்ஸலன்ட் ஐடியா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா? சார், என்னுடைய பேர் சின்னா. சார் ஒரு சினிமா டைரக்டர். யாரு எங்க? டேய் நீதான்டா. நான் தான். ஆமா. மனநோயாளிகளை பத்தி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சார். சார், எனக்கு சினிமான்னா அப்படி ஒரு வெறி சார். இஸ் இட்? எப்படியாவது ஒரு படத்துலயாவது இந்த தலையை காட்டணும்னு எனக்கு பயங்கர ஆசை சார். அவ்வளவுதானே சார். நான் இருக்கேன் சார், அதான் உங்களை தேடி வந்துட்டேனே. பட் சினிமாவில் எனக்கு யாருமே தெரியாத. அதான் சொல்லிட்டேனே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அப்படியா? நுழைச்சிடுறேன் உங்களை. ஓகே. அடுத்தது என்ன கதைன்னு சொல்லவே இல்லையா? படத்தோட கதையா சார்? இருக்காடா? அந்த மேட்ரு இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு சொத்து பத்து இருக்கிற ஒரு பையன், அந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட அவன் சித்தப்பா, அவன் ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி மனநோய் மருத்துவமனையில சேர்த்துறாரு. இது என் கதைடா. ஆமா, கதை மாதிரி தான். அவனை குத்தி கிழிச்சிருவாங்க. மூடிக்கிட்டேடா. இப்படி ஒரு கதை சார். சொல்லுங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு அருமையான ரோல் இருக்கு சார். அப்படியே சார்? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தலையை மட்டும் காட்ட வேணாம், ஃபுல் உடம்பையும் காட்டலாம் இந்த படத்துல. ஐயோ. ஆமா சார். சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார்? இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. பர்மிஷன் கிராண்டட். சூப்பர், கைய கொடுங்க. ஆனா இங்க சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்கு. ஆபத்தான கொலைவெறி பிடிச்ச பைத்தியத்தெல்லாம் நாங்க எக்ஸ்பார்ட்ல அடைச்சு வச்சிருக்கோம். அங்க நீங்க போகக்கூடாது. அதனால என்ன சார், நீங்க ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் படம் எடுக்கணும் அங்க மட்டும் எடுக்கிறோம். நான் போய் தனியா பார்க்கவா? அந்த பக்கம் தனியா போகக்கூடாது சார். ஏன் சார்? ஐயோ, அப்படித்தான் ஒருத்தன் தனியா போய் அவனுடைய கட்டை விரல பிடிச்சு கடிச்சு வச்சு போய் அந்த பைத்தியத்தை ஏன்டா கடிச்சான்னு கேட்டா, வெள்ளரி பிஞ்சு நல்லா இருக்குது, இன்னொரு வெள்ளரி பிஞ்சு கொடுன்னு அடம் பிடிக்கிறான். அப்புறம் அவனை இழுத்து கொண்டு போய் பூட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. என்ன ஃபாதர் இது? விரலுக்கும் வெள்ளரி பிஞ்சுக்குமா வித்தியாசம் தெரியாது? என்னடா? அட நீங்க வேற, இது பரவாயில்லையா? இன்னொரு கேஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? தர்பூசணி பழம்னு கழுத்தை கடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். எதுக்கும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிடா, பயமா இருக்கு. அதுக்கு தான் இதுல தான் பிடிச்சி அடைச்சி வைக்க சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க ஷூட்டிங் வச்சுக்கலாம். அப்படியா? அதான் 2 days கழிச்சு வாங்கன்னு சொன்னேன். என்னைக்கு ஷூட்டிங் வர்றீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் வந்துடும் சார். நான் இன்னைக்கு நைட்டு அர்ஜென்ட் வேலையா ஈரோடு போறேன். ஞாயிற்றுக்கிழமை காலைல கண்டிப்பா வந்துடும். அப்ப நாளைக்கு நீங்க இல்ல. ஆமா, இதையும் கேக்குறீங்க? இல்லங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓ,
நான் டிக்கெட்டு கூட வாங்கிட்டேன் பார்க்குறீங்களா? அது ஒரிஜினல் ட்ரெயின் தானே?